வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினரா இணைஞ்சிருக்கிறாரு திராவிட சிந்தனையாளர், எழுத்தாளர் திரு டான் அசோக் அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம். வணக்கம். புரட்சி கலைஞர், எல்லோராலும் அன்பால் அழைக்கப்படும் கேப்டன் இன்னைக்கு நம்மளோட இல்ல. இது ரொம்ப நாளா அவர் உடல்நலை குறைவா இருக்கிறாரு அப்படிங்கிற செய்திகள் தொடர்ந்து நாம பார்த்துட்டு இருந்தோம். இன்னைக்கு அதிகாலையில் அவர் நம்மளை விட்டு பிரிஞ்சுட்டாரு அப்படிங்கிற செய்தி வருது. கேப்டனை பற்றி பல விஷயங்கள் நம்ம பேசணும். அதுல முக்கியமான அவரோட பல ஃபேசஸ்ல ஆரம்பத்துல ஒரு அன்கன்வென்ஷனான ஒரு ஹீரோவா தமிழ் சினிமால லேண்ட் ஆறாரு. ரஜினிகாந்த், கமல்ஹாசன் போன்ற பெரிய பெரிய ஹீரோஸ் எல்லாம் கோலோச்சுற ஒரு டைம்ல இவர் வராரு. எந்த விதத்திலயுமே ஒரு ஹீரோவுக்கான அந்த பேராமீட்டர்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்கல்ல, அது எதுக்குள்ளயுமே ஃபிட் ஆகாத ஒரு மனிதர். ஆனா அவர்கிட்ட ஏதோ ஒரு ஈர்ப்பு இருந்தது. தொடர்ந்து பல படங்கள், இன்ஃபேக்ட் 1984ல பாத்தீங்கன்னா ஒரே ஆண்டில் 18 படங்கள் நடித்து ரிலீஸ் பண்ண ஒரே நடிகர் அவர்தான். இன்னமும் அந்த ரெக்கார்டை பிரேக் பண்றதுக்கு யாருமே இல்லை அப்படிங்கறத பாக்குறோம். நடிகர் அப்படிங்கறத தாண்டி ஒரு சிறந்த மனிதர் அப்படின்னு நிறைய திரையுலகத்தை சேர்ந்தவங்க எல்லாம் பதிவு பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். ஒரு சிறந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படிங்கறது அவர் நடிகர் சங்க தலைவரா மாறும் பொழுது தெரியுது. நடிகர் சங்க கடனை அடைக்கிறதுக்காக ஒத்தையாளா நின்று நிறைய விஷயங்கள் செஞ்சாரு. கேப்டனை நீங்க எப்படி பாக்குறீங்க? as an artist, as an actor, as a ஒரு நடிகர் சங்க தலைவரா எப்படி பாக்குறீங்க? கேப்டனுடைய மிகப்பெரிய ரசிகன் தான் சினிமால. அது எங்க அம்மாவும் ஆமா, எங்க அம்மாவும் ஆமா, மிகப்பெரிய என்னன்னா கமல், ரஜினிங்கிற அந்த ரெண்டு பெரிய இமயமலைகளுக்கு நடுவுல ஒரு மனிதன் மிகப்பெரிய, அதுவும் இவ்வளவு பெண்களின் வரவேற்பை பெற்று ஆக்ஷன் ஹீரோ. ஆனா பாருங்க, பெண் ரசிகைகள் அவ்வளவு பேர் இருப்பாங்க அப்படின்னா அதற்கு காரணம் அவர் மக்களின் ஹீரோ. அது ரஜினியும் கமலும் செய்யாத ஒரு இடம், எந்த இடத்த கேப்டன் பிடிச்சாரு அப்படின்னா இவன் நம்மள ஒருத்தன்ற ஒரு இமேஜ். இப்ப ஏழை ஜாதியில ஒரு பாட்டு வரும், இந்த வீடு நமக்கு சொந்தம் இல்லை, அந்த பாட்டு கேட்டிருப்பீங்க. அவர் அப்பா அமைச்சரா இருப்பாரு, வீட்டுல ஏதோ பிரச்சனை வந்தோடனே நடந்து போவாரு. அந்த படம் எப்படி ஷூட் பண்ணிருப்பாங்கன்னா அந்த காலகட்டத்துல ரொம்ப கஷ்டம். அது அவர் பாட்டுக்கு இறங்கி போவாரு, ஹிடன் கேமரால தான் ஷூட் பண்ணிருப்பாங்க. அதுல அந்த பாட்டுல ஒரு 25% தான் ஜூனியர் ஆர்டிஸ்ட், மத்த எல்லாமே மக்களுக்கு நடுவுல இறங்கி விஜயகாந்த் நடந்து போவாரு. நீங்க அதுல இன்னும் இந்த பேட்டிக்கு அப்புறம் அந்த பாட்டை பாருங்க. அதுல ஒரு அம்மா வேகமா அவர் அப்படி தொட்டுட்டு ஆசையா குதிச்சுட்டு போகும். அந்த இது அப்படியே இருக்கும் மாண்டேஜ். இந்த துணிவு இருக்குல்ல மக்களுக்கு இடையில் நடப்பதற்கு. இன்னைக்கு நம்ம பாக்குறோம் ஆக்டர்ஸ் எல்லாம் எப்படி குதிச்சு ஓடுறாங்க, மக்களுக்குள்ள நிக்கவே அவங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்கு. ஆனால் ஒரு சாமானிய மக்களுக்குள்ள நடந்து போற ஒரு ஹீரோவினுடைய துணிவு இருக்குல்ல, அதுதான் அவரை தனிமைப்படுத்தி தனியா ஒரு மாசா நம்ம ஆளு, நம்ம தலைவன், நமக்கானவன்னு காட்டுச்சுன்னு நான் நினைக்கிறேன். அந்த வகையில கேப்டன் தனித்து விளங்கக்கூடிய ஒரு நடிகர். அது மட்டும் இல்ல, சினிமால நான் ஒரு 5-6 ஷூட்டிங்ல பங்கெடுத்திருக்கேன். நான் எழுத ஆரம்பிச்சதுல இருந்து 2015ல இருந்து நீங்க அந்த செட் எல்லாத்துலயுமே ஆர்ட் அசிஸ்டன்ட்ல இருந்து லைட் ஆபீசர்ஸ்ல இருந்து எல்லாத்துக்கூடையும் பழகக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்ச போதெல்லாம் விஜயகாந்த் என்கிற நடிகரை பற்றி மட்டும் நீங்க இங்க குறை சொல்லிட்டு தப்பிச்சிட முடியாது. விஜயகாந்தை மட்டும் திட்டிட்டு தப்பிச்சிட முடியாது. ஏன்னா அங்க இருக்கிற ஒருத்தர் டக்குன்னு வருவாரு, தம்பி உங்களுக்கு என்ன தம்பி தெரியும்னு அவருக்கும் விஜயகாந்துக்கும் நடந்த ஏதோ ஒரு சம்பவத்தை உங்ககிட்ட பகிர்ந்துக்குவாரு. ஏதோ ஒரு வகையில விஜயகாந்த் அவருடைய வாழ்க்கையை பாசிட்டிவான முறையில பாதிச்சிருப்பாரு. அது ஒரு வேலை உணவாக இருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு சட்ட திருத்தமா மாத்திருக்கலாம். சினிமா மாதிரி உங்களுக்கு நல்லா தெரியும், சினிமா மாதிரி ஏற்றத்தாழ்வு மிக்க ஒரு ப்ரொஃபஷன் உலகத்திலே கிடையாது. நீங்க பக்கத்திலே இருப்பான், அவனுக்கு சரணபவன்ல இருந்து வாங்கிட்டு வருவான், நமக்கு இந்த கடையில இட்லி கடையில இருந்து வாங்கிட்டு வருவான். இவ்வளவு மோசமான ஒரு ஆமா இவ்வளவு சினிமா ஏற்றத்தாழ்வுகளை ஓரளவுக்கு சரி பண்ணதுல விஜயகாந்தினுடைய பங்கு மிகப்பெரிய அளவுல இருக்கு. மத்த ஹீரோஸ் யாருமே அதை பத்தி கண்டுக்கவே இல்லை. இன்னைக்கெல்லாம் அரசியலுக்கு வரேன்னு சொல்ற ஆட்கள்லாம் அவங்களுக்குலாம் அதை பத்தி கவலையே கிடையாது. நான் திருப்பி பொது இடங்கள்ல பேசுறது என்ன, விஜயகாந்தை ஏன் அந்த லிஸ்ட்ல சேர்க்க மாட்டேன்னா, தான் சார்ந்த சினிமா துறையில எதுவுமே செய்யாம சமூகத்துல நான் பெரிய மாற்றத்தை பண்ணிடுவேன் ஏமாத்துறவெல்லாம் அயோக்கியப்ப. இவங்க சினிமால எதுவுமே செய்ய மாட்டான், சார்ந்த துறையில எந்த நல்லதையுமே செய்யாம அங்க இருக்கிற பிரச்சனையெல்லாம் கண்டுக்காம நேரடியா நான் செஞ்சா மக்களுக்கு தான் செய்வேன், சமூக அரசியல்ல தான் செய்வேன்னு சொல்றது அயோக்கியத்தனமா நான் பாக்குறேன். ஆனா விஜயகாந்த் அதுல இருந்து அந்த விதத்துலதான் மாறுபடுறாரு. ஒரு ஹீரோவை தாண்டி ஒரு அரசியலுக்கு வர தகுதியுள்ள ஒரு நடிகரா நான் தகுதி இருந்த ஒரு நடிகரா இன்னொரு விஷயம் கூட நீங்க பாத்தீங்கன்னா, பிரபலமான ஹீரோஸ் எல்லாம் புதுசா வரக்கூடிய இயக்குனர்கள், டெக்னீஷியன்ஸ் எல்லாம் பெருசா என்கரேஜ் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி அடுத்த ப்ரொடியூசரோட காசுல இவங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவாங்க. ஆனா இவங்க ப்ரொடியூஸ் பண்ற படங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு சேஃப் பெட் ப்ராஜெக்ட்ஸா தான் இருக்கும். பட் ஆனா விஜயகாந்த் பாத்தீங்கன்னா
தொடர்ந்து வந்து பிலிம் இன்ஸ்டிடியூட்ல இருந்து வரக்கூடிய புத்தம் புதுசா அந்த கிராஃப்ட கத்துட்டு வரக்கூடிய இளைஞர்களை எந்தவித முன் அனுபவமும் இல்லாதவங்க, எக்ஸ்பீரியன்ஸும் இல்லாம இந்த படிப்போட திறமையில அவங்க வராங்க. அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து அந்த படங்களை வந்து அவர் தயாரிச்சு அதுல நடிச்சு கொடுத்து பல கலைஞர்களை இன்னைக்கு வந்து திரையுலகத்துல இருக்கக்கூடிய பல லெஜண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு விதத்துல வந்து அவங்களோட கரியர் பிகினிங்ல வந்து விஜயகாந்த் வந்து அவங்களோட சக்சஸ்க்கு ஏதாவது ஒரு காரணமா இருந்திருப்பாரு அப்படிங்கறத பாக்குறோம். நீங்க சொன்ன மாதிரி ஒரு பொது சிந்தனை, சமத்துவம், சமூக நீதி, எல்லாரையும் ஒன்னா ட்ரீட் பண்ணணும். யாரா இருந்தாலும் அந்த சாப்பாடு விஷயத்துல இருந்து எல்லாரையும் வந்து நம்ம ஈக்குவலா ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாம் இதெல்லாமே தொடர்ந்து அவரே வந்து பல பேட்டிகள்ல சொல்லியிருக்காரு. திராவிட சிந்தனைகளாக ஈர்க்கப்பட்டிருக்கிறேன், சின்ன வயசுல இருந்தே இதெல்லாம் நான் முன்வாங்கி வளர்ந்திருக்கிறேன் அப்படின்னு. கலைஞர் மேல அவருக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு அன்பு இருந்தது. கலைஞர் பிரிந்த நேரத்துல அவர் போட்ட இந்த காணொளி வந்து உண்மையிலேயே பாக்குறவங்களுக்கு வந்து சொந்த அப்பாவை இழந்துட்டு ஒரு மகன் எந்த அளவுக்கு மனதை உழுக்குவதா இருந்துச்சு. ஆமா, அதே மாதிரி அங்கேருந்து வந்துட்டு கூட நீங்க பாத்தீங்கன்னா நேரா கலைஞர் சமாதிக்கு தான் அவர் போறாரு. அமெரிக்கால வந்துட்டு நடக்கவே முடியல. அப்பவே ரொம்ப தள்ளாடிதான் நடந்துட்டு இருந்தாரு. இருந்தாலும் கலைஞர் சமாதிக்கு போய் அவருக்கு மரியாதை செலுத்தணும் அப்படிங்கிற விஷயம் வந்து அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அன்பு, அரசியலை தாண்டி, அரசியல் விமர்சனங்களை தாண்டி கலைஞர் மேல அவருக்கு ரொம்ப அன்பு, மரியாதை இருந்தது அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். விஜயகாந்தோடைய அரசியல் வருகையும் நீங்க பாத்தீங்கன்னா எப்படி சினிமால வந்து ஒரு அன்கன்வென்ஷனல் ஒரு ஹீரோவா இருந்தாரோ, அரசியல்லயும் ஒரு அன்கன்வென்ஷனல் பொலிட்டீஷியனா தான் இருந்தாரு. நம்ம மேடைக்காக ஒரு விஷயங்கள் பேசணும், மக்களுக்காக ஒரு விஷயங்கள் செய்யணும் அப்படின்னு எதுவுமே கிடையாது. என் மனசுல பட்டதான் நான் சொல்லுவேன். இதுதான் நான். உங்களால இஷ்டம் இருந்தா என்ன ஏத்துக்கங்க, இல்ல உங்களுக்கு பிடிக்கலையா விட்டுட்டு கடந்து போயிட்டே இருங்க அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூட்ல இருந்தாரு. வந்த ஒரு பிக் பேங்கோட வந்தாரு. வந்து இறங்கணும்னே பாத்தீங்கன்னா முதல் தேர்தலே கிட்டத்தட்ட 10% ஓட்டு. இருபெரும் திராவிட கட்சிகளுக்கு ஒரு மாற்று வேணும்னு தொடர்ந்து ஒரு 10% பாப்புலேஷன் யோசிச்சுட்டு இருக்கிற டைம்ல அவங்களுக்கெல்லாம் ஒரு சர்வரோக நிகாரணியா வந்து விஜயகாந்தை பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டம் வந்தது. அதுக்கப்புறம் எங்க எங்க மாறி போச்சு, எங்க வந்து தடம் புரண்டு போச்சு. ஒரு தொடர்ந்து சரிவுகள், ஒரு எதிர்கட்சி தலைவரா வந்து உட்காரக்கூடிய அந்தஸ்து வரைக்கும் வந்தவர் வந்து திடீர்னு காணாம போயிட்டாரு. என்ன நடந்ததுன்னு நினைக்கிறீங்க? நீங்க ஒரு கேள்வியா கேக்குறீங்க. ஆனா இதுல நீங்க ஆரம்பத்துல இருந்து நிறைய விஷயங்களை சொல்லிட்டீங்க. ஊமை விழிகள் படம் எடுத்துக்கோங்க. அப்ப விஜயகாந்த் வந்து மிக இளம் வயது, ஆனா நடுத்தர வயதா நடிக்கிறாரு. நான் எப்பவுமே விஜயகாந்தை ஒரு நடிகருடன் ஒப்பிட முடியும்னா நமக்கு இந்த காலத்துல விஜய் சேதுபதி அந்த அந்த கதாநாயகர்களுக்கு உரிய பிம்பங்களை எல்லாம் உடைக்கிற ஒரு ஆளு வில்லனா நடிப்பாரு. அங்க போய் தெலுங்குல ஒரு ஹீரோயினுக்கு அப்பாவை நடிப்பாரு. தெலுங்குல ஹீரோயினுக்கு அப்பாவை நடிச்சிருக்காரு விஜய் சேதுபதி. ஆரஞ்சு மிட்டாய்னு ஒரு படத்துல அப்பாவாவே நடிச்சிருக்காரு. இதையெல்லாம் நம்ம இப்பதான் விஜய் சேதுபதியை பார்த்து இளைய தலைமுறை வாயப்பழகுது இல்ல. ஆபாவானன்கிற ஒரு இளம் இயக்குனர் வந்து கேட்கும் பொழுது நடுத்தர வயது போலீஸ் கேரக்டர்ல ஊமை விழிகள்ல விஜயகாந்த் நடிக்கிறார். இந்த மாதிரி அவர் துணிச்சலாக இறங்கின சினிமா துறையும் அவர் அப்படிதான் கையாண்டிருக்கிறார். வெற்றி வந்ததற்கு பிறகு இந்த வெற்றியை பொதுவாவே சினிமால நான் பாக்குற மிகப்பெரிய பதட்டம் என்ன தெரியுமா? பெரிய ஹீரோஸ், பெரிய காமெடியன்ஸ் நான் பாத்திருக்கேன். அந்த இடத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டிய பதற்றம் இருக்கும். அதுலயே அவங்க நிறைய தப்பு செய்வாங்க. இன்னைக்கு சமீபத்துல கூட நம்ம நிறைய பேட்டிகள், சர்ச்சைகள் யூடியூப்ல இப்ப பாக்குறது என்னன்னா, அவங்க இடத்தை தக்க வச்சுக்கிறதுக்கான பயம். ஐயோ வேற ஒருத்தர். ஆனா அந்த பயம் வந்து விஜயகாந்துக்கு எல்லாம் எப்படி இன்னைக்கு விஜய் சேதுபதிக்கு இல்லையோ அது போல அந்த காலத்துல விஜயகாந்துக்கு இருந்ததே கிடையாது. அது போல இன்னொரு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் நான் சொல்றேன். நரசிம்மா படத்தை வந்து நிறைய அதுல இருக்கிற அந்த ஆக்ஷன் காட்சிகள் எல்லாம் நாங்க காலேஜ் சமயத்துல கிண்டல் பண்ணுவோம். அடுத்து என்ன கரண்டாலாம் கேட்பாரு. ஆனா அதுல ஒரு நல்ல வசனம் நரசிம்மா தான் நினைக்கிறேன். நரசிம்மா இல்லைன்னா வாஞ்சிநாதனா இருக்கும். அதுல ஒரு அரசியல் வசனம் இருக்கும். என்னன்னா, நான் அரசியலுக்கு வர்றதுன்னா வருவேன், ஓரமா நின்று எட்டி பார்ப்பேன், சைடுல இருந்து பார்ப்பேன், இந்த வேலை எல்லாம் பண்ண மாட்டேன், வரணும்னா வந்துருவேன் பாரு. இது வந்து அப்ப இருந்து அரசியலுக்கு வருவேன்னு சொல்லி ஏமாற்றி கொண்டிருந்த நடிகர்களுக்காக அவர் வச்சது. அதே போல இன்னொரு நான் பாராட்டுற ஒரு விஷயம் என்னன்னா, எல்லோரும் ஜெயலலிதா, கலைஞரின் மறைவுக்காக காத்திருந்தார்கள். அவங்க இருந்தப்பயே அரசியலுக்கு வர்றதுக்கான துணிச்சல் வந்து விஜயகாந்துக்கு இருந்தது. அந்த இரு பெரும் ஆளுமைகளுக்கு இடையில அரசியலுக்கு வரக்கூடிய துணிவு அவருக்கு இருந்தது. பிளஸ் அவருடைய திருமணத்தை நடத்தி வைத்தது கலைஞர். அவருக்கு கலைஞர் மேல மிகப்பெரிய ஒரு பற்று வந்து எப்பயுமே இருக்கு. அவர் எப்பயுமே தன்னை ஒரு தமிழனாக தான் காட்டியிருக்கிறாரு. தமிழனாக தான் அவர் இருந்திருக்கிறாரு. இன்றைக்கு இருக்கிற இந்த ஜாதி அரசியல்ல இந்த நாம் தமிழர் ஜாம்பிகளும் சில ஈழத்தமிழர்களும் இந்த மாதிரி கேவலமாக அவர் வந்து தெலுங்குலாம் நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அவரை போய் தெலுங்குன்னு சொல்லுவது எப்படி? ஜோசப் விஜய்னு விஜய் சின்ன வயசுல இருந்து பாக்குறோம். ஜோசப் விஜயன் அவர் ஒரு கிறிஸ்டியனா பாக்குற அடையாளத்தை எப்படி ராஜா கொடுத்தாரோ, விஜயகாந்தை ஒரு தெலுங்கனாக காமிப்பது எனக்கு அந்த மாதிரி ஒரு அருவருக்கத்தக்க ஒரு விஷயமா தெரியுது. இப்படியே போயிட்டு இருந்த அவருடைய அரசியல்ல கூட்டணி வைக்கிறது என்பது நீங்க அரசியல்னு வந்ததற்கு பிறகு
அவர் நிறைய ஃபேக்டர்ஸ் அவர் அஃபெக்ட் பண்ணது, பண தேவை அஃபெக்ட் பண்ணது, கட்சியை தொடர்ந்து தனித்து போட்டியிட முடியாம அஃபெக்ட் பண்ணது. நம்ம பெருமதிப்பு வைத்திருக்கக்கூடிய தலைவர்களே, அரசியல்ல பலம் இன்னும் கொட்டைப்பட்ட தலைவர்களே மாநாக்குன்ற ஒரு விஷயத்தை செய்யும் போது எனக்கு அதுல எல்லாம் வருத்தம் இருக்கு. அப்ப விஜயகாந்த் போய் பண்ணிட்டாருன்னா எனக்கு அவர் மேல கோவப்படுவதற்கு இன்னும் உனக்கு ஒண்ணும் இல்ல. விஜயகாந்த் இவங்களோட எல்லாம் கம்பேர் பண்ண நோவிஸ் அவர் அரசியல். அவர் தேசிய திராவிட முற்போர் கழகம் பேர் வச்சுதான் வராரு. சரியா? சாம்பாரையும் ஜிலேபியும் கலந்துதான் அவர் பேரே வைக்கிறாரு. ஆனாலும் அந்த பேர் வந்து ஒரு வெகுஜன பேரு. நீங்க அதுதான் விஜயகாந்த் கவனிக்கணும். நான் எப்பயுமே 2 நடிகர்களின் அரசியல் மாநாடுகளை ஒப்பிட்டு பார்ப்பேன். என்னன்னா, விஜயகாந்தினுடைய அந்த அரசியல் துவக்க மாநாட்டை நான் டிவில பாக்குறேன். அவர் வந்து பேரை அறிவிக்கும் போது மிகப்பெரிய ஆரவாரம். தேசிய திராவிட முற்போக்கு கழகம் வச்ச உடனே மிகப்பெரிய ஆரவாரம். அது என்னவோ, என்ன பேரோ, என்ன அர்த்தமோ, ஆனா அது ஒரு வெகுஜன பேரா. இங்க வந்து திராவிடங்கிறத தவிர எதுவும் செல்லுபடியாகாதுன்னு மக்களுக்கு தெரியும். அது வைக்கிறாரு, பெரிய ஆரவாரம். இன்னொரு தலைவர் ஆரம்பிக்கிறார், மக்கள் நீதி மையம் அப்படிங்கிறாரு. நிசப்தம் நிலவுது. நீங்க பார்த்திருப்பீங்க அந்த மாநாட்டுல. நீங்க ஒரு தலைவர் கட்சி பேர் அறிவிக்கும் போது பெரிய நிசப்தம். இங்கதான் வந்து விஜயகாந்த் ஒரு வெகுஜன மக்களின் நடிகராக, தலைவராக அறியப்படுகிறார். அது அவருடைய வாக்கு சதவீதம் 10%. கிட்டத்தட்ட சிரஞ்சீவியோட இவர் அதிகம் நினைக்கிறார். சிரஞ்சீவி ஒரு எம்எல்ஏ சீட் ஜெயிச்சாரு, இவருமே 1 ஜெயிச்சாரு. ஆனாலும் இவர் தொடர்ந்து கட்சியை நடத்தினாரு. அவருக்கு அவருடைய அந்த உடல்நலக் குறைவும், தனித்து முடிவெடுக்க முடியாமல் போய் அவருடைய குடும்பத்தினருடைய முடிவுகளுக்கு ஆட்படக்கூடிய நிலைமையும் அவருக்கு பெரிய பின்னடைவா நான் அதை பார்க்கிறேன். இன்னொன்னு, கலைஞருடைய இடத்தில் வந்து அவர் அவ்வளவு அழுதது கூட எனக்கு வெறுமனே அழுகையா தெரியல. அது ஒரு குற்ற உணர்ச்சியாக கூட இருக்கலாம். ஏன்னா கலைஞர் சொல்றாரு, அந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி பழம் நழுவி விட்டது, பாலில் விழுந்து விடுங்கிறார். தேமுதிக கூட்டணிக்கு வருவது. ஒருவேளை தேமுதிக கூட்டணிக்கு வந்திருந்தால் மொத்த இதுவே மாறி போயிருக்கலாம். தேமுதிக 40 சீட் ஜெயிச்சிருக்கலாம், 50 சீட்டு ஜெயிச்சிருக்கலாம். இன்னைக்கு எவ்வளவோ மாறி எடப்பாடி முதல்வரே இருக்க முடியாது. அப்ப எவ்வளவு பெரிய வரலாற்று ஒரு முடிவு, ஒரு மனிதனுடைய எவ்வளவு பெரிய ஒரு சாதாரண அந்த பட்டர்ஃபிளை எஃபெக்ட்ங்கிற மாதிரி யாரோ விஜயகாந்துக்காக எடுத்த முடிவு, யாரோ என்னுடைய உந்துதலால விஜயகாந்த் எடுத்திருக்க மாட்டாருன்றதுல எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா நீங்க அந்த எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா ஜெயலலிதா கொஞ்சமாக விஜயகாந்த் பழி வாங்குறாங்க. படிப்படியாக ஒரு எம்எல்ஏவா துரோகம் பண்றாங்க. அருண் பாண்டியன்ல இருந்து இன்னைக்கு இந்த மாஃபா என்கிற RSS அடியாள் வரைக்கும், மாஃபா பண்ணிடுறான் RSS அடியாள் வரைக்கும் விஜயகாந்த் முதுகுல குத்திட்டு போய் அந்த அம்மா பழி வாங்குது. விஜயகாந்த போட்டு அடிக்குது. அந்த சட்டமன்றத்துல அவர் கத்திட்டாருங்கிறதுனால அந்த அம்மா போட்டு உச்சகட்ட பழி வாங்குதல பண்ணுது. அதற்கு பிறகு ஜெயலலிதாவை ஜெயிக்க வைக்கக்கூடிய, எல்லாருக்கும் தெரியும், நாங்கெல்லாம் இப்ப பேசிட்டு தான் இருந்தோம், மாநாக்க என்பது இந்த ஓட்டை பிரிக்க போகுது. அதை வந்து விஜயகாந்த் மட்டும் எடுத்திருக்கிற முடிவா என்னால பார்க்க முடியல. அப்ப இதற்கெல்லாம் சேர்ந்துதான் அவர் கலைஞரின் சமாதியில அழுதாரோன்றதுதான் என்னுடைய ஒரு தனிப்பட்ட, நான் இதை வந்து அரசியல் நீங்க கேட்டதுனால சொல்றேன். இப்ப அவர் அரசியலோ இந்த யுகத்துக்கும் நான் போல. ஆனால் ஒரு தனிப்பட்ட விஜயகாந்த் ரசிகனாகவும் ஒரு அரசியல் பார்வையாளனாகவும் எனக்கு அந்த அழுகை வந்து எனக்கு, ஏன்னா அது சாதாரண அழுகையா எனக்கு படல. ஒரு தலைவரின் இறப்புக்கு அவரை நேசித்த ஒரு கலைஞனின் அழுகையா எனக்கு படல. இன்னும் சொல்ல போனா கலைஞர் ஒரு மேடையில சொல்றாரு, தமிழ் சினிமாவின் சில்வர் ஸ்டாலன்னு கூப்பிடுறாரு. எனக்கு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப விவிடாக ஞாபகம் இருக்கக்கூடிய தருணங்கள். கலைஞர் வந்து விஜயகாந்த் கூப்பிடுறாரு, அப்ப நடிகர் சங்க தலைவரா இருந்தாருன்னு நினைக்கிறேன். அது எவ்வளவு பெரிய ஒரு ஒப்பிடல் பாருங்க. தமிழ்நாட்டின் சில்வர் ஸ்டாலன்னு தலைவர் கூப்பிடுறாரு, இவரு போறாரு. அப்படிப்பட்ட ஒரு நெருக்கமும் உறவும் அவர்கிட்ட இருந்துச்சு. நீங்க இன்னொரு விஷயம் யோசிச்சு பாத்தீங்கன்னா, ஜெயலலிதாவின் மீதான விமர்சனங்கள்லாம் அவரது உள்ளத்துல இருந்து வரும், வெறியா கோவத்தோட வரும். கலைஞர் மீதான விமர்சனம் எப்படி வரும்னா, நம்ம அரசியலுக்கு வந்துட்டோம், அவரை திட்டிதான் ஆகணும், அவரை திட்டினாதான் அரசியல் பண்ண முடியுங்கிற, அது எனக்கு எப்பயுமே அது புரிஞ்சிச்சு. ஆனா அது நம்மளுடைய திமுகவின் தோல்விக்கு அவர் ஒரு சின்ன காரணமா இருந்ததுன்ற வருத்தம் நமக்கு இருக்கே தவிர, அது அவர்களுடைய முடிவு. அதனாலதான் அவர் ரொம்ப அழுதாரோ, மற்ற எல்லாத்தையும் விட கலைஞர் சமாதியில அவர் அழுதாரோன்ற ஒரு இதுவும் எனக்கு இருக்கு. ஒருவேளை தேசிய திராவிட முற்போக்கு கழகம்னு பேர் இருக்கிறதுனாலே என்னமோ அந்த தேசியம் பேசக்கூடியவங்க எல்லாம் இன்னைக்கு வந்து விமர்சனத்தை வைக்கிறாங்க அப்படின்னு பாக்குறோம். மாரிதாஸ் போன்ற வலதுசாரியினர் வந்து அவர் வந்து ஒரு பதிவு போடுறாரு, விஜயகாந்த் வந்து ஒரு பெருமையா ஆளுமையா வந்திருக்க வேண்டியது, இந்த திராவிட கழகங்கள்லாம் சேர்ந்துதான் பத்திரிகையாளர்களை விலைக்கு வாங்கி அவரை வந்து ஒரு மீம் கண்டென்ட் ஆக்கி அவரை வந்து ஒரு கேலி பொருளா மாற்றி இன்னைக்கு வந்து அவரோட வாழ்க்கையை சீரழிச்சிட்டாங்க. அதனால இது போன்றவர்களை நம்ம அடையாளம் கண்டுக்கணும் அப்படின்னு ஒருத்தர் இறந்த தருவாயில் ஒரு அரசியல் பேசுறாங்கல்ல. அதே மாதிரி அந்த நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள்லாம் இவருக்கு தெலுங்கர் அப்படின்னு ஒரு அடையாளத்தை பூசி கலைஞரையும் இவரையும் கம்பேர் பண்றது, இது போன்ற இந்த மலிவான அரசியலை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, நீங்க கழுதை புலிகள்கிட்ட நீங்க வேற எதுவுமே எதிர்பார்க்க முடியாது. கழுதை புலி என்ன என்ன அதனுடைய இதுதான் என்ன, அது வந்து எப்படா பணம் உழுகும், அந்த பணத்தை போய் நக்கி திங்கலாங்கிறது அதனுடைய இது.
இவன் இந்த மாரிதாஸ் போன்ற ஆட்கள்கிட்ட நான் கேட்கறது என்னன்னா, பப்புங்கிற ஒரு வார்த்தையை ராகுல் காந்திக்கு கொடுத்து அதை இந்தியா முழுவதும் பரவ வச்சது யாரு? அதனால் இப்ப ராகுல் காந்திங்கிற அந்த இமேஜ் அவ்வளவு டென்ட் ஆக்குனதுக்கு பத்திரிகைகளை பயன்படுத்தி கொண்டது யார்? பிஜேபி தானே. அதை பத்தி இந்த மாரிதாஸ் என்கிற இந்த நபர், இந்த கழுதை புலி என்றைக்காவது கத்தி இருக்கிறதா? நீங்க இவங்களுக்கெல்லாம் பேசுவதற்கு தகுதியே இல்லை. விஜயகாந்த் பத்திரிகையாளர்களை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப எனக்கு அவங்க மேல, அதுவும் சமகால பத்திரிகையாளர்கள் மேல எனக்கு மரியாதையே கிடையாது. விஜயகாந்த் காலத்து பத்திரிகையாளர் ரொம்ப அவங்க 20-30 வருஷம் முன்னாடி ஆள்லாம் இல்லை. அவங்க தான் இன்னமும் இருக்காங்க. அவங்க மேலேயும் எனக்கு வந்து பெரிய மரியாதை எல்லாம் கிடையாது. ரொம்ப பிறரிடம் கேட்க முடியாத கேள்விகளை எல்லாம் தன்னிடம் வந்து கேட்கும் பொழுது அதற்கு விஜயகாந்த், நான் அப்ப எழுதுனதும் சரி, என்னைக்குமே நான் விஜயகாந்தை விட்டு கொடுத்து நான் எழுதுனது இல்லை. நீ அவன்கிட்ட கேட்க முடியல. விஜயகாந்தனுடைய கோபம் எப்பயுமே என்னவா இருந்துச்சுன்னா, நீ அவங்ககிட்ட கேட்க முடியல, அந்த மாட்ட போய் கேட்க முடியல, ஏன்ட்ட வந்து ஏன் கேட்கிறேன்னு சொன்னா. இன்னைக்கும் இந்த விஜயகாந்தின் கோபத்தை திமுக காரர்கள் எல்லாமே பயன்படுத்த முடியும். உதயநிதி கேட்க முடியும். நீ போய் அண்ணாமலைகிட்ட கேட்கிறியா? இந்த இந்த மல்யுத்த வீராங்கனை ஒவ்வொருத்தரா போறாங்களே, அவரை பத்தி யாராவது கேட்கிறானா? அண்ணாமலைகிட்ட யாரும் கேட்கறது இல்ல. உதயநிதிட்டையும் திமுக காரர்கிட்டையும் வந்து கேட்பான். அங்க போய் கேட்க மாட்டான். அப்ப இந்த 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 பாகுபாட்டுக்கு பத்திரிகையாளரிடம் கோபப்பட்ட ஒரு நபரா மட்டும்தான் நான் விஜயகாந்த் பாக்குறேனே தவிர, ஒன்னும் பத்திரிகையாளர்களை வந்து அவர் அவமானப்படுத்தலாம் நான் பார்க்கல. இது ஒன்றும் பெரிய திட்டமிட்டதுன்னா அதற்கு பத்திரிகையாளர்கள் பழிவாங்கி கொண்டார்கள். அதுதான் அது அவர்களுடைய இயல்பு. அவ்வளவுதான். விஜயகாந்த் நீங்க ஒரு கன்வென்ஷனல் அரசியல்வாதியை ஏன் பார்க்க முடியாதுன்னா, நான் சமீபம் 2-3 வாரத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ பாக்குறேன். சிவாஜியினுடைய இறுதி ஊர்வல வீடியோ. என்ன பண்றாரு, மதுரையில அந்த ஊர்வலம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 10-15 பேர் என்ன பண்ணுவாங்க, தோல்ல துண்ட போட்டு மக்களை எல்லாம் அடிச்சு அப்படியே விரட்டுவாங்க கும்பல, போன்னு. இது எந்த விஜயகாந்த் பண்ணிட்டு இருக்காரு இங்க. விஜயகாந்த்ங்கிற ஹீரோ அங்க இறங்கி நின்று மக்களை துரத்திட்டு இருக்காரு. துரத்திட்டு இருக்காருன்னா நல்லபடியா அந்த இடத்துல கும்பல் சேராத போன்னு துண்ட வச்சு. அப்ப இப்படி ரொம்ப சாதாரண ஒரு சாமானியனாக இருக்கக்கூடிய ஒரு மனிதனை வந்து நீங்க பிரஸ் மீட்ல உட்காந்துட்டாங்க, ரொம்ப நீ இதை சொன்னா நீ என்ன பண்ணுவ, இதை சொன்னா நீ எப்படி செய்தியா போடுவேன்லாம் யோசித்து பதில் சொல்லக்கூடிய அந்த தன்மை வந்து விஜயகாந்துக்கு இருந்ததாக நான் நினைக்கல. அவர் ரொம்ப வெள்ளந்தியா டக்குன்னு கோவப்பட்டார். கோவப்படுதலை உடனே செஞ்சாரு. தூக்கி அடிச்சிடும் பார்த்து உடனே செஞ்சாரு. அது உடனே செஞ்சாரு. நீ அயோக்கியம். எனக்கு பத்திரிகையாளர்கள் மேல இன்னைக்குமே நல்ல மதிப்பு கிடையாது. மெஜாரிட்டி பத்திரிகையாளர்கள் மேல, இப்ப இருக்கிறவங்க மேலையும். அப்ப அவர்கள் வழக்கம் போல விஜயகாந்தை பழிவாங்கினார்களே தவிர, இதை இந்த கழுதைப்புலி கவிட்டு இப்ப வர்றதெல்லாம் வந்து இது இவர்களுக்கே உரிய ஒரு கேவலமான அரசியலா தான் நான் பாக்குறேன். இவன் வர்றான்னா அடுத்து பின்னாடி அண்ணாமலை வந்து ஏதாவது கேவலமா சொல்ல போறான்னு அவர்கள் என்ன வேண்டுமானாலும் சொல்லிக் கொள்ளட்டும். ஆனா உண்மை வந்து மக்களுக்கு தெரியும். அதுல இன்னொன்னு திராவிட கட்சிகள் சூழ்ச்சின்னா தேமுதிக என்னது? தேமுதிக என்ன? எதுக்கு திராவிடன் பேர்? அப்ப இவனுக்கு பாருங்க, அதுலயே நான் அந்த ட்வீட்டை பார்த்தேன். ஏன்னா உனக்கு முட்டாளே, நீ அட்லீஸ்ட் வார்த்தையாவது மாத்தி போடலாமே. திமுகவை சொல்ற, அதிமுக சொல்ற பேரையாவது எழுத. திராவிட கட்சியால் சூழ்ச்சி செய்யப்பட்ட திராவிட கட்சின்னு எழுதுறியே. அப்ப என்ன லாஜிக் இருக்குது? உன்னோட அறிவு தான் இதுல வந்து தெரியுது. அவ்வளவுதான் நம்ம சொல்ல முடியும். ஒரு அரசியல் நாகரிகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க முடிஞ்சது. முதல்வர் மு க ஸ்டாலின் பதவி ஏத்த உடனே ஒரு நாளைக்கு நேர்ல போய் வந்து வீட்டுல போய் விஜயகாந்த் அவர்களை சந்தித்து மரியாதை எல்லாம் செஞ்சுட்டு வந்தாரு அப்படிங்கறத பாக்குறோம். இன்னைக்கு முதல் ஆளா இந்த செய்தி, அவர் இறந்து போயிட்டாருன்ற செய்தி கேட்டோம்னா முதல் ஆளா அங்க போய் நிக்கிறாரு. அங்க போய் மரியாதை செலுத்திட்டு வந்த உடனே he will be given state honors அப்படிங்கிற ஒரு அறிவிப்பையும் வந்து அவர் வந்து வெளியிடுறாரு அப்படிங்கறத பாக்குறோம். விஜயகாந்த் அவர்களுக்கு வந்து இதுக்கான தகுதி இருக்கா இல்லையா அப்படிங்கிறது ஒரு விவாதம் ஒரு பக்கம் நடக்குது. பட் ஐ ஃபீல் ஹி டிசர்வ்ஸ் இட். இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுல ஒன் ஆஃப் த மோஸ்ட் லவபிள் ஒரு ஹீரோஸ், ஒரு வெரி ஒரு ஸ்ட்ராங் பொலிட்டீஷியனா இருந்து ஏதோ ஒரு தமிழ்நாட்டுல தன்னுடைய ஒரு அடையாளத்தை வந்து அவர் பதிச்சிருக்காரு. எஸ், டெஃபினெட்லி. இந்த முதலமைச்சரோட இந்த மாண்பை நம்ம எப்படி பாக்குறது? இதே வந்து நம்ம வந்து கலைஞர் மறைவு போது அதிமுக ஆட்சி இருந்தது. கலைஞர் விஜயகாந்தை விட பன்மடங்கு ஒரு லெஜெண்ட் கலைஞர். ஆனா அவருக்கே வந்து பல பிரச்சனைகளை வந்து ஒரு அரசாங்கம் உருவாக்குச்சு அப்படிங்கறத பாக்குறோம். இதையும் கான்ட்ராஸ்ட் பண்ணி பார்க்கும்போது வாட் யூ ஃபீல்? முதலமைச்சரோட இந்த ஜெஸ்டரை வந்து நம்ம எப்படி பாக்குறது? இது அவங்க அப்பாட்ட இருந்து வந்திருக்கிற பண்பு. நீங்க காமராஜரை எதிர்த்துதான் அரசியல் செஞ்சாரு கலைஞர். ஆனால் காமராஜர் இருந்த போது முதல் ஆளாக வரிசையா காரை நிப்பாட்டி அந்த ஹெட்லைட் வெளிச்சத்துல தலையில தலப்பாவை கட்டிட்டு மண்வெட்டி எடுத்து வேலை செய்தவர் கலைஞர். முதல்வரா இருக்காரு. அப்ப இதையெல்லாம் இந்த பாரம்பரியத்துல இருந்து வந்துட்டு அவர்களால வேற கட்சியாலாம் பார்க்க முடியாது. இன்னொன்னு எனக்கு இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது என்னன்னா, விஜயகாந்த் முற்றிலும் சுயநினைவு இழந்ததற்கு பிறகு போயிட்டு தளபதி பார்க்கல.
நல்லா இருந்தப்ப இப்ப அது இந்த போட்டோவை பார்த்தாலே ரொம்ப நல்லா இருக்கும். அதுல ஒரு மிகப்பெரிய ம். நட்பு தெரியும். என்னதான் இருந்தாலும் நீ நம்மாளு அந்த இது தெரியும். அந்த தோள்ல கை போட்டு சோஃபால உட்கார்ந்திருப்பாங்க. அது ரொம்ப நல்லா இருக்கும். அந்த பிக்சர நீங்க இப்ப கூட பாருங்க. அவருக்கு சுயநினைவு இருந்துச்சு அப்ப. அப்ப போய் பார்க்குறாரு. இருந்தப்பயே போய் பார்த்துட்டாரு. அதுல எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமா இருந்துச்சு இன்னைக்கு. அப்ப இன்னைக்கு போய் பார்க்கிறதுன்றது அது அவருக்கே உரிய பண்பு. தளபதிக்கே உரிய பண்பு. அதான் புகழேந்தி ஐயா, ஐயா புகழேந்தி ஐயா நம்ம கூட திமுகவினரை கிண்டல் செய்யும் அளவுக்கு மாண்பு உரிய ஒரு முதல்வராக, நல்லவராக தலைவர் இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது அதெல்லாம் நமக்கு மகிழ்ச்சியா இருக்கு. நமக்கு தெரியுது. இந்த அநாகரிகமான ஜாம்பிகளுக்கு இதெல்லாம் வந்து புரிவதற்கு வாய்ப்பில்ல. அவர் ஏன்னா எல்லாரையும் ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்றாரு. நீங்க கொஞ்ச நாள் முன்னால ரங்கராஜ் பாண்டேவுடைய தகப்பனார் ஆமா, இறந்த ஆமா, நாள்ல கூட ஆமா. நேர்ல போய் மரியாதை செலுத்திட்டு வந்தாரு. அவர் பார்க்கிற எல்லாரையும் பார்க்கிற பார்வை வந்து ஈக்குவலா தான் இருக்கு. தேமுதிகவுடைய எதிர்காலம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு கேப்டன் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு ஆளுமையை நம்பி இருந்த ஒரு கட்சி. 10% வாக்குகள் பெற்ற கட்சி வந்து கடந்த சட்டமன்ற தேர்தல்ல பார்த்தீங்கன்னா 2% வாக்குகள் கூட பெறவில்லை. இன்னைக்கு வந்து அவர் போறதுக்கு முன்னால மேண்டில வந்து பிரேமலதா அவர்கள் கையில குடுத்துட்டு போயிருக்கிறாரு. அவங்களுடைய அந்த கட்சியுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்? கேப்டன இவ்வளவு நாள் நல்லா அதுல எந்த குறையுமே நம்ம சொல்ல முடியாது. அந்த ஃபேமிலியா அவங்க வந்து 10 வருஷமா ஒரு உடம்பு சரியில்லாத போது அவங்க நல்லா பாத்துக்கிட்டாங்க. பட் கேப்டன பாத்துக்கிட்ட அளவுக்கு கட்சிய பாத்துக்கிட்டாங்களா? அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதுல்ல. வாட் டு யூ இல்ல திங்க் வில் பி த ஃபியூச்சர்? அவங்க கட்சியை வந்து ஆம்பிஷியஸா நடத்துற மாரி எனக்கு தெரியல. சீமான் மேடை பேச்ச கேட்கும்போது, சீமானுக்கு முதல்வராகும் ஆசை இருக்குன்னு நீங்க நம்புவீங்களா? மாட்டீங்க. முதல்வராக ஆசை இருக்கிறவன் எவனோ இங்க உட்கார்ந்துட்டு, வாக்காளர்கள பார்த்து உன்ன கம்பியில கட்டி வச்சு அடிப்பேன், வாழ மட்டையில அடிப்பேன், தோல உரிச்சு போடுவேன்னு பேச மாட்டான். அவனுக்கு ஏதோ ஒரு உள்ளார்ந்த ஏதோ ஒரு சுயநலம் இருக்கு. அதுக்கு ஒரு கட்சி அது மாரி ஒரு ஆம்பிஷியஸான கட்சியே இல்ல. விஜயகாந்த் இருக்கும்போது அவருக்கு பெரிய கனவு இருந்தது. பெரிய கனவோட கட்சிய ஆரம்பிச்சாரு. ஆனா, இன்று அந்த கட்சி வந்து சிறுமைப்பட்டு போயி, அதற்கு சில சுயநல இதெல்லாம் வந்துருச்சு. அது அந்த அம்மா வந்து பண்ணியிருக்கிறாங்க. அந்த அம்மாவுடைய சமீபத்திய பேட்டி எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஜெயலலிதாவின் குடுத்த மன உளைச்சல்ல தான் என் கணவருக்கு முடியாம வந்துச்சுன்னு சொல்லி, அடுத்து ஒரு 1/2 மணி நேரத்துல என்னுடைய அரசியல் இன்ஸ்பிரேஷன் வந்து ஜெயலலிதாவுக்கு தான் காரணமா. இவ்வளவுதான் அவர்களுடைய அரசியல் பார்வை இருக்கு. அதனால அந்த கட்சியினுடைய எதிர்காலம் என்பது இன்னைக்கு இல்ல. இன்னைக்கு விஜயகாந்த் செயலிழந்து போனாரோ, அன்னைக்கு அந்த கட்சி வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி தனி நபர்களை மட்டுமே சார்ந்து இருக்கிற கட்சி வந்து அவர்களை தவிர வேறு ஆளுமைகளே இல்லாத கட்சி சாஞ்சிரும். நீங்க எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சாருன்னா அவரு திமுகல இருந்து திமுக காரனாக வெளியே போய் கட்சி ஆரம்பிக்கிறாரு. அது வந்து அதையும் இதையும் நம்ம ஒப்பிட முடியாது. இன்னைக்கே நாளைக்கே ஏதோ ஒரு நடிகர் கட்சி ஆரம்பிக்கிறாருன்னா, அவர் ஒரு தொகுதியில நிப்பாரு. மிச்சம் 233 தொகுதியில யார் நிப்பா? அது வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஷோ 5 மணிக்கு டிக்கெட் வித்துட்டு இருந்தவன் நிப்பானா? 5 மணிக்கு ரசிகர் மன்ற ஷோ போட்டவன் நிப்பானா? அவனுக்கு இருக்கிற மக்கள் செல்வாக்கு என்ன? அப்ப ஒரு மனிதரை நம்பி இருக்கிற கட்சி எதுவுமே அந்த மனிதருக்கு பிறகு செயல்படுவது என்பது ரொம்ப கஷ்டமான காரியம். அத வந்து பிரேமலதா முழுதாக இழுத்து மூடிட்டாருன்னு தான் நான் நினைக்கிறேன். மற்றபடி கேப்டனினுடைய அந்த அரசியலை இறுதிகால அரசியலை தவிர்த்து அவரை நம்ம போற்றவும் அதான் சொல்றேனே சினிமால இன்னொரு நான் சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஏன் அவர் மேல எனக்கு மிகப்பெரிய மரியாதைன்னா, நீங்க சூப்பர் ஸ்டார்ன்னு சொல்றோம், ரொம்ப நல்லவர்ன்னு சொல்றோம் ஒருத்தர். இன்னொருத்தர் அதுக்கு மேல ஒரு எங்க எங்க ஹீரோவா இருக்காரு. காக்கா காக்கா கழுகு சண்டை எல்லாம் போடுறாங்க. அதே திருட்டு இயக்குனர் அவங்க 2 பேரையும் வச்சு படம் எடுத்த திருட்டு இயக்குனர் ஒருத்தர் வந்து விஜயகாந்தை வச்சும் படம் எடுக்கிறாரு. அந்த கதை திருட்டை வந்து விஜயகாந்த் இவங்கள மாதிரி அவ்வளவுதான் இதெல்லாம் நீ பண்றதுதானேன்னு எடுத்துக்கல. அவரு அந்த கதை யாரிடமிருந்து திருடப்பட்டதோ அந்த உதவி இயக்குனரை கூப்பிட்டு உனக்கு பணம் வேணுமா அடுத்து என் கால் ஷீட் வேணுமான்னு கேட்டு அடுத்த படம் கொடுக்குறாரு. ரொம்ப நாளுக்கு பிறகு அடுத்த படம் அவருக்கு கொடுக்குறாரு. நீங்க கதை திருட்டை எல்லாம் நான் எனக்கு இவர்கள் எல்லாம் அரசியலுக்கு வரேன்னு ஆசைப்படும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா ஒரு கதை திருட்டு பண்ண இயக்குனரை நீ சாதாரணமா விட்டுடுற. கதை திருட்டை விட ஒரு ஆயுதம் இருக்கா? ஊழல் இருக்கா? ஒருத்தனுடைய மூளையை ஒருத்தன் உறிஞ்சி உன்ட்ட வந்து ஏமாத்தி உன்ட்ட கதை பண்ணிருக்கான். அவனுக்கு அடுத்த படமும் கொடுக்குற. நீ என்ன வந்து சமூகத்தை திருத்த போற? அப்ப விஜயகாந்த் அப்படி பார்த்துட்டு இருக்கல. விஜயகாந்த் கதை திருட்டை கூட சாதாரணமா எடுத்துக்கிட்ட ஒரு ஹீரோ கிடையாது. அதையும் அவர் வந்து ரொம்ப கடுமையாக எடுத்துக்கொண்டு அந்த உதவி இயக்குனருக்கு அடுத்த வாய்ப்பை கொடுத்தவர். அப்ப இது எல்லாமே நான் ஒப்பிட்டு பார்க்கிறேன். அப்படி இருக்கும்போது விஜயகாந்துக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை என்பது இந்த கதாநாயகர்களை எல்லாம் விட எனக்கு இந்த திரை கதாநாயகர்கள் எல்லாம் உண்மையா கதாநாயகர்களா எனக்கு தெரியல. இல்ல விஜயகாந்த் வந்து நிஜ வாழ்விலும் நமக்கு அவர்கிட்ட நிறைய மாற்று கருத்து இருக்கலாம். அது அவர் வந்து வளர்ந்த சூழலா காரணமாக இருக்கலாம், என்னவோ இருக்கலாம். ஆனால் அவர் வந்து உண்மையிலேயே தன்னுடைய மனசாட்சிக்கு நேர்மையாக கதாநாயகனாக வாழ்ந்து போன ஒருத்தரா தான் நான் பாக்குறேன். அந்த மரியாதையை நம்ம அவருக்கு கண்டிப்பா கொடுக்க வேண்டியதும் நம்மளுடைய கடமையா நான் பாக்குறேன்.
கண்டிப்பா. ஒரு மனிதரை பத்தி யோசிக்கும் பொழுது, அந்த நினைவலைகள் எவ்வளவு சந்தோஷத்த ஆமா, மனசுல குடுக்குது. ஆமா, எனக்கு விஜயகாந்த் அவர்களை இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில பார்க்கிறது எனக்கு பிடிக்கல. அவர் ஆரோக்கியமா ஆஹ் இருந்து, சினிமாவிலயும் சரி, அரசியல்லயும் சரி கொஞ்சம் இல்ல அந்த அதிரடியா கம்பீரம் இருந்தார். இருக்குல்ல, ஆக்ஷன். அந்த சினிமாலயே கம்பீரம் இருக்குல்ல, அந்த இந்த கிராபிக்ஸ் பண்ணி சிங்கம் மாதிரி எல்லாம் காட்டுவாங்க. அது உண்மையிலேயே விஜயகாந்தனுடைய என்ட்ரில நீங்க சிங்கத்தெல்லாம் காட்டான அவருடைய உருவ அமைப்பு, முக அமைப்பே அது அப்படி நம்மளுக்கு ஒரு கம்பீரத்தோட காட்டும். அது அது ஒரு சினிமா ரசிகனா நீங்க பாத்தீங்கன்னா நமக்கு இன்னைக்கு நம்ம கண்டிப்பா. எவ்வளவு பேர் தடவை எனக்கு அவருடைய படங்களை எனக்கு பார்க்கணும். இன்னமும் என்னுடைய நினைவுகள் அந்த விஜயகாந்த் தான். அந்த ஆமா, கேப்டன் தான். ஆமா. என்னைக்குமே நம்ம மனசுல ஒரு நீங்காத ஒரு இடத்தில் கேப்டன் கண்டிப்பா இருப்பாரு. பல விஷயங்கள, சுவையான விஷயங்கள, ரசிக்கக்கூடிய விஷயங்கள இன்னைக்கு கேப்டன பத்தி எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. நிறைந்தமைக்கும் உங்கள் நேரத்துக்கும் ரொம்ப நன்றி சார். தேங்க் யூ வெரி நன்றி, மச். நன்றி.